வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா வாங்கலை எம்மா எப்பா எம்மா எப்பா அப்படின்ட்டு கிடக்காங்க. எல்லாருமே பொத்துன்னு உழுந்து கிடக்காங்க. முத்து வந்து பார்க்குறாங்க, என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே கம்பை தூக்கிட்டு முத்தை பார்த்து ஓங்குறாங்க. இதை பார்த்தோன்னா முத்து என்னாச்சு மீனா என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க கோவமாக இல்லைங்க, அத்தை வந்து ஃபேன் சுவிட்சை போட்டாங்க, அது ஏதோ ஷாக் ஆகிடுச்சு போல். அத்தை வந்து எல்லாருமே தொட்டுட்டாங்க. இப்போ எல்லாருமே இப்படி இருந்தாங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவ்வளோ பேரோடா அப்படிங்கிறாங்க. டேய் அம்மா சவுண்ட் விட்டுருந்தோம்னா நாங்கள் வந்தேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஒன்றுனா சொல்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி வந்து இனி ஏதாவது பண்ண நினச்சா பண்ணிட்டா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வர்றாரு. உன்னை ஏன் ஒரு நிமிஷம் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏன் என் மேலே வந்து கை வச்சிட்டாங்க, இங்கே பாருங்கள் கையில் மொழியில் வீங்கிருச்சு, என் கையில் வந்து நங்குன்னு வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா அப்படிங்கிறாங்க. மாமா நான் சமையல்கிட்ட தான் வேலையில் இருந்தேன், அப்போ சவுண்டு கட்டணும்னு ஓடி வந்தேன், எல்லாருமே கரண்டில் ஷாக் ஆகி நின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு புரியலை, அதனால தான் அந்த கம்பை வச்சுட்டு ஒரு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. மீனா பண்ணதில் என்ன தப்பு? மீனா பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒட்டுமொத்த அவ்வளோ பேருடைய உயிரும் ஊசலாடி இருக்கும். அதான் உண்மை. இல்லை கொஞ்சம் விட்டுருந்தா அப்படின்னா அவ்வளோதான், இவ்வளோ பேரையும் காப்பாற்றிருக்கா, நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி வராங்க. ஆண்டி மீனா மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னா ஏன் நானிலேருந்து நீங்கள் வரைக்கும் யாருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் மீனா தான் காரணம். மீனா அந்த கரெக்டான டயத்தில் வந்து கரெக்டான ஒரு சிந்தனையை பண்ணீங்க. நான் கூட விவரம் இல்லாமல் ஈரத்துண்டை வந்து போட்டேன் ரோகிணி மேலே, இப்போ கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆண்டி, எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சிந்தனை வருதோ அதுதான் அவங்க கிரெடிட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க பயங்கரமான சிந்தனைகளை பண்ணியிருக்காங்க, ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதின்னு சொல்கிறாங்க, விஜயா எவ்வளோ அறிவுபூர்வமாக அந்த பிள்ளை செஞ்சுருக்கு, அந்த பிள்ளையை பாராட்டாமல் என்னென்னா பேசிகிட்டு இருக்கே. மீனா ரொம்ப நன்றிம்மா, என்னை காப்பாற்றிட்டேன். எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு வாரிசாக இருந்து என்ன சிறுமா செஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நீ மீனாவை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்ன நிலைமையில் இருந்தோம், அதை காப்பாற்றினது மீனா. அப்படின்ற நன்றி சொல்லாட்டிலும் நீ பரவாயில்லை, இப்படிலாம் பேசாத, அது பாவம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி ரொம்ப நன்றி, எனக்காக இப்படி பேசியிருக்கீங்க, அதுபோக நடந்த உண்மைகள்லாம் சொல்லியிருக்கீங்க என் வீட்டுக்கார்ட்ட அப்படிங்கிறாங்க. ஆஹா இப்போ தான் விஜயா மறந்து தான் மீனா ஞாபகப்படுத்திட்டாளா அப்படிங்கும்போது விஜயா வந்து ரொம்ப கடுப்பாகிறாங்க. பார்வதி நீ எப்படி நீ முத்துட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, உண்மையை தானே சொல்லியிருக்காங்க பார்வதி, வேறு என்ன தப்பாக சொல்லியிருக்காங்க, உன் லட்சணம் தெரிஞ்சிச்சுல, இப்படி முதல்ல மீனாவுக்கு நன்றி சொல்ல வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. மீனா நன்றி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லத அப்படிங்கிறாங்க. மீனா போயிடுறாங்க, எல்லோரும் ரூம் போயிடுறாங்க. அங்கே மனோஜ் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன். என்ன மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றும் ஆகுது, இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல, அம்மாவுக்கு எதுவும் ஆயிருமோ, எனக்கு அவ்வளோதான் கடை போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம என்ன செய்ய முடியும் மனோஜ், ஆண்டி ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது போக ஒரு நேரம் கூட நான் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, எப்படி ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட இப்போ பேசி புரிய வச்சா சரியாயிடும் வா அப்படிங்கிறாங்க. உடனே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ பார்வதி அஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. உடனே மனோஜமா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. பாத்தியாம்மா ஜோசியர் சொன்னது உனக்கு வந்து தப்பாக பட்டிருக்கு, ஆனால் நீ என்னெல்லாமோ பேசின, இப்போ என்னெல்லாம் நடக்குது பார்த்தியாம்மா, நீ ரூம்லேருந்து வெளில போகிற ஃபேனை பொத்துன்னு விழுவுது, அப்புறம் கரண்ட்டு போகுது, அப்புறம் நீ ஃபேனை போடணுங்க அங்கே ஷாக் அடிக்குது, அதுபோக வந்து மீனா கரெக்டான டயத்துக்கு வரலன்னா உன் நிலமை ரொம்ப மோசமாக அப்படிங்கிறாங்க. என் நிலமை மட்டும்தான் மோசமாக, ஏன் உங்கள் நிலமை மோசமாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம 2 பேர் கிரவந்தாம்மா எல்லாத்தையும் சுற்றுது, யாரோ நம்மளுக்கு வந்து செய்வனை வச்சுட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பார்வதி என்ன மனோஜ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் கடை முன்னாடி ஒரு 3 முட்டையை வந்துடுச்சு, யாரோ வச்சுட்டாங்க, அதை வந்து நான் எடுத்துட்டு நேராக ஜோசியிட்ட போகையில் அவர் சொல்கிறாரு ஒரு நாள் விரதம் இருக்கணும், அதுபோல் கையில் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு உங்கள் குலதெய்வம் கோவில் பிரகாரத்தையும் சுற்றணும், அப்படி சுற்றினா மட்டும்தான் அவங்க செய்வனை நீங்கும், இல்லை அப்படின்னா அவங்க செய்வனையால் நீ நடுத்தருவுக்கு போக, நீ யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கியோ அவங்க போய் சேர்ந்துருவாங்க மேலே அப்படின்னாங்க.
அதுபோக யாரை ரொம்ப நீ நேசிக்கங்கும்போது நான் அம்மா பேரை சொல்லிட்டேன். அப்போ அவங்க அம்மா போடுறது யாருன்னு தடுத்து நிறுத்த முடியாது. 2 வேலையும் செய்ய பாருங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நான் அம்மாட்ட கூப்பிட்டு பேசினேன், ஆண்ட்டி எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் ஒரு நேரம் கூட நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன், அதனால் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூரம் வந்தாங்க. ஃபேனு பொத்துன்னு விழுது, ஷாக் அடிக்குது. இன்னும் என்னெல்லாமோ நடக்க போகுதுன்னு தெரில. அங்கே நடனப்பள்ளி போகிறாங்க, போகிற வழியில் ஆட்டோ எதையும் இடிச்சிடக்கூடாது. அதுபோக நடனம் ஆடும்போது வந்து பொத்துன்னு விழுந்து அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இல்லை நெஞ்ச கிஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்டா பயம் காட்டுற? பார்த்தியா பார்வதி, இப்படி 2 பேரும் பயம் காட்டிகிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும்? மற்ற நேரம்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரியே அவன் காட்ட மாட்டான், ஆனால் சோசியல் கேட்கும்போது என்னை தான் பிடிச்சிருக்குன்ட்ருக்கான். அவன் பொண்டாட்டி சொன்னால் என்னையை சொல்லணுமா ஆண்ட்டி, நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறான். நான் என்ன பண்ண பார்வதி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, செய்வனையில் விளையாடாத என்ன, அது நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அது உண்மையோ பொய்யோ ஆராய்ந்த இடத்துல நம்ம இல்லை. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நாள் விரதம் இருக்கிறதோ தீச்சட்டி இருந்ததோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து உயிரோடு இருக்கணும், வைக்கணும், உங்கள் வாழ்நாளில் வந்து வாழ்நாளை கூட்டணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்காங்க. ஐயா நான் பார்வதி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா என்ன எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன்யா, என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட பையன் கடை முன்னாடி யாரோ செய்வனை வச்ச முட்டையை வச்சுருக்காங்க, அதை அந்த பையன் தொட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா செய்வனை வச்ச முட்டையை தொடாட்ட கூட பிரச்சனை கிடையாது, தொட்டால் அது அப்படியே நடந்துருமாம்மா, அவன் வாழ்க்கை அவ்வளோதான், அவன் யார் உயிராக நினைக்கிறானோ அவங்களுக்கு வாழ்நாள் முடிய போகுது. அதுபோக அந்த பையன் வந்து தரமட்டமான வாழ்க்கைக்கு போயிடுவான், எந்திரிச்சு வரவே முடியாது, அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை தான் இன்னொரு ஜோசியர்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. யார் சொன்னாலும் இதை தான் சொல்லுவாங்க, இதுதான் காமன். ஆனால் அதில் ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. ஒன்று, அந்த அம்மாவும் அந்த பையனும் ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கணும். 2வது, அவங்க குலதெய்வ கோயில் எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு போய் பிரகாரத்தை தீச்சட்டி எடுத்து சுற்றணும். இந்த 2 இது ஒன்றா தான் மாறும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி, பார்த்தியா விஜயா, நான் லவுடு போட்டு தானே பேசினேன், அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தியா, மனசு சொன்னதை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. பார்வதி, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஒரே வழி அதுதான், அந்த வழியை நீங்கள் 2 பேரும் செய்யலை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி பார்வதி, வேறு வழி இல்லை, நான் வாழணும்னு அதை தான் நான் செய்கிறேன், இன்னிலேருந்து நான் வரதான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக சமைச்சதை சாப்பிடாமையா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டுட்டேன் காலையில், ஆனால் இன்றைக்கி இருக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. விஜயா பார்த்து பார்வதி சிரிக்காங்க. விரதம்னா ஒரு நேரம் கூட சாப்பிடக்கூடாது, சரியா? காலைல சாப்பிட்ட பிறகு எப்படி இன்றைக்கி இருக்கு, இப்போ நாளையிலேருந்து இருங்க அப்படிங்கிறாங்க. ஆண்ட்டி அதுக்குள்ளே எதுவும் ஆகிட்டுனா அப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வேணா நீ விரதம் இரு மனோஜ் அப்படிங்கிறாங்க. நான் விரதம் இருந்தால் ஒன்றாகாதா ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. சரி, நீ உனக்காக தானே இது பண்ணுறா அவங்க அம்மா, நீ இன்றைக்கி வருதாரு, நாளைக்கு உங்கள் அம்மா கூட சேர்ந்துருப்பா அப்படிங்கிறாங்க. ஆண்ட்டி அப்படி சரி வராது, நாளைக்கு அம்மா கூட சேர்ந்து இருந்துடுறேன், மீனா வேறு ஏதோ பூரி கிழங்கு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, மனோஜ் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், காலையில் பூரி கிழங்கு சாப்பிடக்கூடாது, அது உடலுக்கு கேடுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. இன்னும் பூரி கிழங்கா, மீனா சூப்பராக பண்ணியிருப்பாளே அப்படின்னு சொல்லி பார்வதி, மீனா மீனா அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிறாங்க. பூரி கிழங்கா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க. எனக்கு குடும்பம் அவன் கையால் சாப்பிட்டு 2-3 நாள் ஆகிட்டு, கொண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்பா மீனா பூரி கிழங்கு தான் அப்படிங்க மற்ற சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. மொத்தம் அண்ணாமலை வந்து சாப்பிட்றாங்க. அப்போ மனோஜ் வந்து உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருக்கும்போது ரோகிணி வராங்க. மீனா வேறு எதுவும் சமைக்கலையா, பூரி கிழங்கு தான் ரெடி பண்ணிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இட்லிக்கு மாவு இருக்குது, அதை சுடணும்னு நினச்சேன், நீங்கள் இப்படி ஆனோன்னு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு வேணா இட்லி ஊற்றிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னது, ஏன் பொண்டாட்டி இட்லி ஊற்றணுமா, அவள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி தெரியுமா, அவள் இட்லி ஊற்றி அவள் சாப்பிடணுமா, ஏன் உன்னால் ஊற்றி கொடுக்க முடியாதோ அப்படிங்கிறாரு மனோஜ். உடனே மீனா சொல்கிறாங்க, அன்புக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன் மனோஜ், மரியாதையை பேசுங்க அப்படிங்கிறாங்க. மீனா கரெக்டாக பேசுகிற, டேய் உன் பொண்டாட்டிக்கோ உனக்கோ இட்லி வேணுன்னா நீங்கள் 2 பேரும் சுட்டு சாப்பிடுங்க, சட்னி வேணுமா, தேங்காய் பொரிக்கடலை வேர்க்கடலை எல்லாம் இருக்குது, வேர்க்கடலை சட்னி வைப்பியா இல்லை பொரிக்கடலை சட்னி வைப்பியா, அதுவும் உங்கள் சௌரியம், என்ன அரைச்சிக்கோங்க, மிக்ஸி எல்லாம் தான் இருக்குது, தாளிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, உன் பொண்டாட்டி பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி காமனாக பண்ணதை யார் வேணாலும் சாப்பிடலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது,
ஆனால் இதுதான் செய்யணும், அதை தான் செஞ்சு தரணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் என்னது கிடையாது. சொல்ல முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் அப்படியே கவுந்துகிட்டே இருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, டேய் மனோஜ் இங்கே பாரு, முதல்ல புரிஞ்சுக்க, ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒன்று நடக்குன்னா அதை அனுசரித்து போக தெரியணும். இல்லைன்னா அந்த வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம எந்த வேலையோ வீட்டில் மனைவியாக பார்க்க மாட்டேங்கிங்க. இன்னொரு இது வேலையை குறை சொல்லாமல் இருங்க. பிடிச்சா இதை சாப்பிடுங்க, இல்லையா பக்கத்து கடையில் 4 இட்லி சாப்பிட்டு ஒரு வேலைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் நாங்கள் கடையில் சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு சாப்பாடு சுண்டி இழுக்குது. பொரிக்கிழங்கு மனோஜுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஏக்கமாகவே பார்த்துட்டு போகிறாரு. உடனே மனோஜ்கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மனோஜ், நீங்கள் தான் இந்த வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணி இந்த வீட்டுக்கே பெருமைப்படுத்துகிறீங்க. ஆனால் அந்த வீட்டில் யாருமே மதிக்கிறது இல்லை உங்கள் அம்மாவை தவிர. உங்கள் அப்பாவுமே அவங்க சைடு தானே பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. எங்கள் அப்பா அப்படி தான் பேசுவார், இந்த முத்து மீனை வந்து தூக்கி ஆடுவார். நான் ஒரு நாள் பாரு பெரிய மல்டி மில்லியனர் ஆவேன். அன்றைக்கி மனோஜ் மட்டும் தான் என் பையன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என் முன்னாடி வருவார். நடக்கும், நீரின்றி அமையாது உலகின மாதிரி பணம் இல்லாமல் தான் எதுவும் நடக்காத. அந்த பணத்தை நான் திரட்டுதேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கடைக்கு போகிறாங்க. கடையில் போனால் ஸ்டாஃபெல்லாம் வந்து ரொம்பவே பயந்துட்டு வெளியின்னுக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நேற்று வேறு செய்வனை மட்டும் வச்சுருந்தாங்க, இன்றைக்கி என்ன வச்சுட்டு போகிறாங்கன்னு தெரில, அதனால தான் தள்ளி நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ இன்றைக்கி என்னைக்கானு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் திறங்களேன் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தான் ஓனரு, நீங்கள் தான் கடையை திறக்கணும், திறங்க, நாங்கள் தள்ளி நிற்கோம் அப்படிங்கிறாங்க. இதிலலாம் ரொம்ப தெளிவாக இருங்க, சம்பளத்தை மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க, ஆனால் வந்து கடையை திறக்கணும்னா ஓனரை வந்து தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பார்சல் இருக்குது, இதை பார்க்க ரொம்பவே பயமாக இருக்குது மனோஜுக்கு. உடனே இது என்னவா இருக்குன்னு தெரியலையே, அதேமாதிரி பையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காரு. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வந்துருக்காங்க. சார் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி நம்ம அதை எடுக்காமையே வந்து கடைக்கு உள்ளே போயிட்டா அப்படிங்கிறாங்க. சார் வாரவங்க யாராவது மிதிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இதை விட செய்வனம் மோசமாக போயிடும். ஒரு மாதத்தில் போக வேண்டிய வாழ்க்கை 10 நாளில் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஐயோ யாரும் எது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எடுத்துட்டாரு. என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி ஆர்வக்குள்ளாரில் பார்க்காரு. மறுபடியும் 3 முட்டை இருக்குது. இதை பார்த்தாலும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி இன்றைக்கி 3 முட்டை வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ நம்மளுக்கு விளையாடணும் தான் யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி விளையாடலாம் யாரும் பண்ணல, மறுபடியும் ஜெயம் வைக்காங்க. இது இந்த முத்து மீனா பிரச்சனையாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது நாசுக்கு அவன் காரில் வந்து வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா காலையிலே கொண்டு வச்சுருப்பான், ஒரு ஆஃபர் போகிறான்ட்டு போனான், அப்போ தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜுங்க பாருங்கள், ஏற்கனவே முத்து நம்ம மேலே கடும் கோபத்தில் இருக்காப்புல, இதில் போய் வந்து நீ தான் வச்சியான்னு கேட்டால் அது பெரிய பிரச்சனையாயிரும், அந்த முட்டையை தூக்கி தூரம் போடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பேசிகிட்டு இருக்கேன், முட்டை உடஞ்சாலே பெரிய பிரச்சனையாக ஆகும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு நேராக ஜோசியர்கிட்ட போகிறாங்க. ஜோசியர்கிட்ட போய் என்னாச்சு இன்றைக்கி 3 முட்டை கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன விளையாட்டோட பார்க்கலாம் அப்படின்னா, என்னாச்சு இன்றைக்கி 3 முட்டை கிடச்சிச்சு, என்னாச்சு எங்கள் முன்னாடி தான் அப்படிங்கிறாங்க. தம்பி உங்களுக்கு செய்வனம் வச்சுங்க பயங்கரமாக வைக்கிறாங்க, ஏற்கனவே 3 முட்டைக்கே பறிக்க முடியாமல் நீங்கள் அடையிறீங்க, இன்னும் 3 முட்டைனா ரொம்ப சங்கடம். இப்போ 3 9 நாள் வெள்ளை தான் இருக்கணும். அது போக 9 நாள் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலில் தீச்சட்டி எடுத்துகிட்டு வேண்டி வரணும். அப்படி வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சரியே வராது அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் விரதம் இருந்து ஒரு நாள் தீச்சட்டி எடுத்து சுற்றதுக்கே முடியாமல் திணறி கிடக்கும், இதில் 9 நாள் சொல்லுதீங்களே அப்படிங்கிறாங்க. தம்பி 2வது வச்சா அதுதான் வழிமுறை, என்ன உங்களுக்கு அது யார் வச்சுருக்கா என்ன வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. அவங்க கடை முன்னாடி கேமரா இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு கடை பெரிய கடை வச்சுருக்கீங்க, அதில் கேமரா இல்லைன்னு சொல்கிறீங்க, கேவலமாக தானங்க யார் வைக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை என்னவோ செஞ்சு போடலான்னு பார்க்கலாம், உங்களுக்கு கேட்டால் கேமரா இல்லைங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணாச்சி வச்சா ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படிங்கிறாங்க. செலவு பண்ண தான் அவனு நடக்கும், செலவு பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் ஃபீஸை கொடுத்து வெளியே வந்துருக்காங்க. யாருக்குமே ஒரு நாளே செய்ய முடியல, இவர் வேறு 9 நாள் செய்யணுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே விஜயா ரொம்ப சோகமாக கப்பலுக்கு வந்த மாதிரி ஹாலில் உட்காந்துருக்காங்க. அம்மா அப்படிங்கிறாங்க, இன்றைக்கி ஒரு 3 முட்டையை வந்து செய்வனம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இன்றைக்கி 3 முட்டையை கொண்டு வச்சுருக்காங்க, என் ஸ்டாஃப் கூட பயப்படுறாங்க, வேலையே வேண்டாம்னு சொல்லி 2 பேரில் போயிட்டானுவோம், இப்போ மீதி பேர் எப்போ போகிறாங்கன்னு தெரில, அந்தளவுக்கு இருக்குமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கடையை என்னால் பார்த்துக்க முடியுமா, நம்ம அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறாங்க. டே நீனும் வேறு பயங்கட்டாடா அப்படிங்கும்போது
பொத்துன்னு விஜயா பார்த்து இந்த ஃபேன் விழுந்துருது. இதை பார்த்தோன்னே 2 பேருமே அலறிடுறாங்க. ஏம்மா இனிமேல் சரியே வராதும்மா, நம்ம வந்து அந்த செய்வனை எடுக்கணும்னா நம்ம பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா 9 நாள் சொல்லிட்டடா, 9 நாள் இப்படி பண்ண முடியும், முதல்ல 1 நாள் தானடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 3 முட்டை இருக்கும்போது வந்து 1 நாள்னு சொன்னேன், இப்போ 6 முட்டை இருக்கும்போது 6 அவர் வந்து 9 நாளுங்கிறாரு. எனக்கு என்னன்னே தெரிலம்மா, வாம்மா அவர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி காரில் கூட்டி போய் ஜோசியர்கிட்ட பேசுகிறாங்க. தம்பி என்ன மறுபடியும் வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதே டோக்கன் தான், இது எங்கள் அம்மா நம்ப மாட்றாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் பையன் உங்கள் மேலே அதிக பாசம் வச்சுருக்கான், அதனால் அவனுக்கு வர்றது ஃபஸ்ட்டு வந்து உங்களை தான் வந்து என்ன செய்யும், நெருக்கும். அடுத்தாப்புல வந்து மனோஜ் வந்து வாழ்க்கையை வந்து சரியாக இல்லாமல் எல்லாம் சின்னி பின்னமாயிருவாங்க. வாழ்க்கை ஏன் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நடுத்தெருவுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா நடுத்தெருவுக்கு வரக்கூடாது, என் பையன் என்றைக்கும் செல்ல சொல்லி கூட இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனம்மா 9 நாள் விரதம் இருக்கணும், 9 நாள் தீச்சட்டி எடுக்கணும், இது நடக்குமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசி 1 நாள் ஆக்க முடியாதா, முதல்ல 1 நாள் ஆக்கிறதுக்கே நான் பெரும்பாடுபட்டேன், 9 நாள் விரதம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து தீச்சட்டி எடுக்கணும்னா என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் செய்வனையும் போகாது, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது, இன்னிலேருந்து உங்களுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அது போக மனோஜுக்கும் கடை எப்போ போதோ அதையும் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்க அப்படிங்கிறாங்க. காரணம் ஒன்றும் போகக்கூடாது, எனக்கு பெரிய டீலர்ஷிப் வரப்போகுது, அது மூலமாக பல கோடிக்கணக்கான பணம் எனக்கு வரும், நான் பெரிய ஆள் ஆவேன், அப்படி சாமி நான் பெரிய ஆள் ஆகணும்னா உங்களுக்கு டொனேஷன் வேறு தரேன், நீங்கள் எப்படியாவது பேசி இது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி நான் ஜாமீன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் ஜோசியக்காரன், ஜோசியத்தில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், நீ இடத்த கழிவு பண்ண தம்பி அப்படிங்கிறாங்க. அது வழி வந்து நிற்காங்க. மனோஜ் இவர் சொன்ன மாதிரி நடக்குமாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா போகிற போக்க பார்த்தா இவர் சொல்லுறது மட்டும்தான் நடக்கும் பொழுது, என் கடையும் போய் நீங்களும் போயிடலாம், நான் எனத்துக்குமா ஆவேன், தயவுசெய்து இந்த 9 நாள் எப்படியாவது இருங்க அப்படிங்கிறாங்க. 9 நாள் எப்படியா இருக்க முடியும், 9×3 எத்தனை எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட வேணாலும் எப்படிடா இருக்க முடியும், டேய் எனக்கு வேறு வயசாகிடுச்சுடா, நான் சுகருக்கு மாத்திரை கத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நல்லா இருப்பீங்க, இது பண்ணித்தாம்மா ஆகணும் அப்படிங்கிறாங்க. போடா நீயும் உன்னுடைய யோசனையும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜும் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, டேய் கடைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இப்போ அதை விட முக்கியமான பிரச்சனை, எனக்கு செய்வனை வச்சுட்டாங்களா, எனக்கு பயமாக இருக்குது, அதுக்கு வந்து தீர்வுக்கு தான் அலைஞ்சிட்ருக்கோம், அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீ எது பண்ணாலும் அம்மா ஆஹா ஓஹோம்பா, இப்போ வந்து விரதம் இருக்கணும், குலதெய்வம் கோயிலில் தீச்சட்டி எடுக்கணும்னு சொன்னோன்னா பதறுதால் என்ன அப்படிங்கிறாங்க. அதனால் விஜயா முழிச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம குலதெய்வம் கோயில் கொஞ்சம் லாங்கில் இருக்குது, நம்ம போய் ரொம்ப நாளாக ஆகிட்டு, இது ஒரு சாக்காக வச்சு போகலாம்னா நீங்களும் வர மாட்டீங்க அப்படிங்கும்போது, எங்கன்னா நாளையிலேருந்து இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இருந்தால் உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. விஜயா ஒரு நாள் விரதம் இருக்காங்க, மனோஜும் இருக்கிறாங்க. கண் மொழியெல்லாம் விழி பிதுங்கிடுது. என்ன சரி நைட்டுக்கான சோறு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொடுத்தோன்னா அப்படியே தூங்கிடுறாங்க. இன்னும் மறுநாள் காலைல விஜயா சொல்கிறாங்க, என்னாலலாம் விரதம் இருக்க முடியாது மனோஜ், வேணா நீ இரு, நான் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டேன், போனால் போய் சேர்றேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் போய் சேர்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கை போயிரும்ல, எனக்காக இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மா போனால் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துட்டீங்க, இருந்தாலும் இல்லாட்டிலும் பிரச்சனை கிடையாது, நான் அப்படி கிடையாதுல்லம்மா அப்படிங்கிறாங்க. அதானே உங்கள் மாமனார்ட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அந்த பணத்தை எப்படியாவது நீ வந்து கைப்பற்றணும், அதை வச்சு நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிற, அம்மா வாழ்க்கையை முடிச்சுட பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை வராங்க. வந்துட்டு இங்கே பாருங்கள், செய்வனை நம்பணும்னு அவசியம் கிடையாது, யாருக்கும் பாவம் ஞாபகம் இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பாவம் தான் யாருக்கும் செய்யலை, நீங்கள் நல்லவா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவுத்து வராரு. இப்போ இன்றைக்கி தான் அம்மா உண்மையாக பேசியிருக்காங்க, அம்மாவை கட்டினதுலேருந்து நீ நல்லதே இருந்தது இல்லைப்போ, சந்தோஷமாக பேருக்கு தான் செய்யும், அதை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய் வாயை மூடிட்டு போட, நாங்களே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. முத்து எப்புட்றா 9 நாள் விரதம் இருக்குது, அதுக்குள்ளே தகவலை சொல்லண்டா அப்படிங்கிறாங்க. 9 நாள் நீ வந்து பட்னியாக இருந்தாலும் வச்சுக்கோ, 10ஆம் நாள் நீ முடிஞ்சிருவ அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் வந்து அந்த பரிகாரம் செய்யணும்டா அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம சுருதி வராங்க. வந்துட்டு ரவி உங்கள் வீடே ஒரு காமெடி பீஸாக தான் இருக்குது, மனோஜ் பையன்தாங்கடியாக இருக்காங்க, ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க, ஆன்ட்டி பீதியில் இருக்காங்க, என்னதாங்க நடக்குன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. சுருதிமா
மனோஜ் கடை முன்னாடி 3 முட்டையை வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் 2 நாளாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு 3 முட்டையை வச்சுருக்காங்க. மனோஜ் கடைக்கு போகிறதுக்கே பயப்படுதான், என்ன சின்னது தெரில அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த காலத்துலையுமே இதை நம்புறீங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ நினைக்கிற ஸ்ருதி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. எங்கள் அம்மா மேலே ஃபேன் விழுத மாதிரி போகுது, கரண்ட்டு ஷாக் ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை வருது அதை வச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி, அப்படி தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்து சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் ஸ்ருதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் கடை முன்னாடி யாராவது செய்வனம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டுலாம் இருந்தாங்க. எங்கள் அத்தைங்களாம் இருந்தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தையும் முன்னாடி இது நம்புகிறாங்க, நம்ம நாட்டில் தான் அப்படின்னாங்க, இங்கேயும் அப்படியா அப்படிங்கிறாங்க. அம்மா கேரளாவில் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வித்தியாசமாக பேசுகிறாங்கம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதியோட அம்மா நக்கலுக்கு வராங்க. என்ன சம்மந்தி, உங்கள் கடை முன்னாடி ஏதோ வந்து செய்வனை வச்ச முட்டையை வச்சுட்டாங்கன்னு சொல்லி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, உண்மை தானா அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து கேட்காங்க. சம்மந்தி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை அதான் பரபரப்பாக பேசுகிறாங்களே, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எங்கள் கேரளா நாட்டில் செய்வனை அப்படி தான் வச்சுட்டாங்க, எண்ணி 21 நாளில் போய் சேர்ந்துட்டாங்க, ரொம்ப சங்கடம், தொழிலெலாம் போய் அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆகி அவங்களே தூங்கிட்டாங்க, ஆண்டுக்கு நின்றுட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதை கேட்ட வச்சு ஏன் சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சம்மந்தி, ஏற்கனவே 3 முட்டை, அந்த முட்டையும் உடைச்சிருக்கீங்க, இப்போ 2வது எடுத்துருக்கீங்க 3 முட்டை, அது இதுதான் சொல்லுது, சாதாரணமாக ஒரு 6 முட்டையை கொண்டு யாரும் வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாது சம்மந்தி, கேரளாவில் போய் இதுக்கு மந்திரிக்கணும், எப்படியும் ஒரு 10-15 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இது பண்ணதுக்கு 15 லட்ச ரூபா ஆகுமா அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த மாதிரி தான் பெரிய வெயிட்டாக அமௌண்ட் வாங்குவாங்க, இல்லைன்னா அதுக்குள்ளே நடைமுறையே ஜோசியர்கிட்ட கேட்டு பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சம்மந்தி 9 நாள் விரதம் இருக்கணுங்காங்க, 9 நாள் கழித்து குலதெய்வம் கோயிலில் வந்து தீச்சட்டி எடுக்கணுங்காங்க, அது நடக்க போகிற விஷயமா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி எடுத்துடலாம், நீங்கள் அதுக்காக உங்களுடைய உயிரை மாற்றிக்க போகிறீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகி சரி சம்மந்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து ரெகுலராக விரதம் இருப்போம்னு சொல்லி விரதம் இருக்காங்க. இங்கே 6வது நாள் வரதுக்குள்ளே மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போகுது. நேராக ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்காங்க. அப்போ ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் மாட்டிடுறாங்க. மாட்டினோன்னே பெட் ரெஸ்ட் 1 மாதம் இருக்கணுங்கிறாங்க. அங்கே 1 மாதமாக இருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. ரோகிணி வந்து கடையை பார்த்துக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஏற்கனவே நம்ம 6 நாள் விரதம் தான், அதோட போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரியாக வீட்டுக்கு வந்தோன்னா மனோஜ் வந்து ஜோசியர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் தவிர்க்க முடியாமல் பண்ண முடியாமல் போச்சு, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. தம்பி 9 நாளுங்கிறது 18 நாள் நீங்கள் விரதம் இருக்கணும், 18 நாள் தீயச்சிட்டு எரிச்சு சுற்றணும், இதுதான் நடைமுறை அப்படின்றாங்க. இவர் சொல்கிறது மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. விஜயாட்ட அப்படி வந்து சொல்லுதாங்க, ஏம்மா அப்படி தடைப்பட்டுச்சுன்னா நம்ம இத்தனை நாள் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. டே அது சரியாக வராது மனோஜ், நீ கொஞ்ச நாளைக்கு நீ ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வெளியே போயிரு, உன் கிரவம் தானே வந்து என்னைய மாட்டுங்கிறாங்க, நீ தூரம் இருந்தால் ஒன்றும் ஆகாதில்ல அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட வந்து மனோஜ் சொல்கிறாரு, எங்கள் அம்மா நம்மளை தனியாக இருக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ், இந்த வீட்டுக்கு உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பையன் நீங்கள் தான், ஆனால் உங்களையும் என்னையும் வெளியே போகணுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, முதல்ல வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து தான் வாழணும், அதிக நாள் வாழணும்னு என்ன இருக்குது, நான் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை வருமோ அதுக்கு பிரச்சனை வருமோன்னு நினைக்குது எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. நான் ஆன்ட்டிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட உங்கள் பையன் இருந்துக்க மாட்டார், இப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணி கொடுத்து நம்ம சொன்னால் எப்படி அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்னோட இருந்தோம்னா என் வாழ்க்கையினால தான் முடியும் ரோகிணி, அதனால் தயவுசெய்து 2 பேரும் வந்து எங்கேயாவது வாடகைக்கு பார்த்துருங்க தற்சமயத்துக்கு, அந்த கரகம்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் பேசி பார்க்குறாங்க, இல்லைடா இதான் உறுதி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, எங்கள் அப்பாவை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ 1000 பொய் சொல்லி வச்சுருக்கேன், இப்போ தனி கொடுத்தனம் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வருது, நம்ம போயிடலாம் சொல்லிட்டு வித்யா கால் பண்ணி, வித்யா எனக்கு தனி கொடுத்தனம் பார்க்க ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறாங்க. வீடு வேணுமா, என் வீடை நான் காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன், பேசாமல் எங்கள் பழைய ஓனர்கிட்ட சொல்லிட்டு நீ அங்கேயே இருக்கியா அப்படிங்கிறாங்க. டேய் சூப்பராக போச்சுடி அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அட்வான்ஸ் நான் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அப்படி நீ மாற்றி விட்ரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ நான் உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு, நீ தானே நல்லாவே தருவேன், சரி சரி வா அப்படிங்கிறாங்க. இந்த ஓனரை பார்த்து பேசுகிறாங்க. பேசினோடனே சரி ரைட் நாங்கள் தனி கொடுத்துன்னு இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட போய் 2 பேரும் சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் தனி கொடுத்துன்னு போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா திடீர்னுட்டு அப்படிங்கிறாங்க.
இல்லை செய்வினைக்கரவை வந்து ஒரு மாதிரி இருக்குது. மனோஜ் இருக்க இடத்துல அவங்க அம்மாவை வந்து பாதிக்குங்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகிட்டுனா என்ன செய்யுதுன்னு போய் பயப்படுறாரு அங்கிள், அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு வித்யா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயம் முத்துக்கு தெரியாது, மீனாவுக்கு தெரியாது, ரவிக்கு தெரியாது, ஸ்ருதிக்கு தெரியாது. அவங்க வராங்க. மனோஜும் ரோகிணியும் ரொம்ப நேரம் வரலை. அப்போ முத்துக்கு கேட்குறாரு, எப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மனோஜ் ரோகிணி வரலையா அப்படிங்கிறேன். டே அவங்க தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு. தனி கொடுத்துன்னு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அவங்களுக்கு யாராவது செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு பயந்துட்டு நடக்காமலா. அப்படி பயந்துட்டு நடக்கும்போது நம்ம இங்கே இருந்தால் தானே நம்ம சேர்ந்துருக்கக்கூடியவங்களுக்கு பாதிக்கும், ஆனால் நம்ம தூர போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க தூர போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா அவன் லூஸாப்பா, அவன் இந்த காலத்துலையுமே நம்பிட்டு இருக்கான் அப்படிங்க. நம்புதானடா. கேட்டால் 4 டிகிரி படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்காங்க, இதை கூட சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேங்கானே அப்படிங்கிறாங்க. நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டில் போய் வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. டேய் செய்வனை வச்சதே நீ தானடா, நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தொழில் பண்ணக்கூடாதுன்னு வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா லூஸாடா, நீ வீட்டுக்கு வரலையே, வீட்டில் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுதாருன்னு சொல்லி நீ கூப்பிட்டு வந்தால் எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. முத்து நடிக்காதீங்க, நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காம தானே நீங்கள் செய்வனை வச்சிங்க ஆய்வுன்னு சண்டை போடுதாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறார், நான் டென்ஷனாக அவங்க இடத்துல வரல, நான் கூலாக வந்திருக்கேன், நான் கூலாக போகணுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்கினா வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் அந்த வீட்டுக்கு வரல, அந்த வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு பாதிக்கு நிறைய விஷயத்தில், நாங்கள் இன்னும் வீட்டுக்கு வர மாட்டோம், அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் போய் நம்மள்ட்ட சொல்கிறாங்க. எப்பா எவ்வளவோ மனோஜையும் கூப்பிட்டு பார்த்தேன், அவன் வீட்டை மாதிரி கூப்பிட்டு பார்த்தேன், அது மாதிரி தெரில ஏன் அப்படிங்கிறாங்க. சரிடா அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை ஒரு ஆள்கிட்ட இது கேட்குறாரு. கேட்கும்போது வீட்டில் பூச்சி அந்த மாதிரி வைக்கணும், உங்களுக்கு வந்து முன்னோர்கள் வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து நாளைக்கு வழிபடணும் வைக்கணும், அதுக்கு பூஜைக்கு சாமான் வேணும்னு சொல்லி எழுதி கொடுக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அசைவ பிரியர்கள், அதெல்லாம் அசைவம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்காங்க. மீனா மாமா நான் பூ வியாபாரத்துக்கு போயிட்டு நாளைக்கு வேணும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. மீனா பூ வியாபாரத்துக்கு போய் பூவெல்லாம் விற்றுட்டு நேரத்தோட அப்போ தான் கூட பூ கொட்டு விற்கிற அந்த அக்காக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, அக்கா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சிருஷ்டி மாதிரி கழிக்க வேண்டியிருக்கு, அது எங்கள் முன்னோர்கள் பூரா சாமி கும்பிடுதோம், அப்போ அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை உட்கொள்ள வைக்கிறதுக்கு பூஜை வச்சுட்டு நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. சூப்பரு, ஒரு குடும்பம் முன்னாடிலாம் முன்னேறணும் வைக்கணும்னு சொல்லி நினச்சாங்க, வழிபட்டாங்க அப்படின்னா முன்னோர்கள் வழிபடுவாங்க நம்ம மூதாதையரை. அதை நினச்சி பார்க்கணும், அவங்களுடைய தியாகத்தால் தான் நம்ம இப்படி இருக்கோம்னு நினைக்கிறோம்ல, அதை பண்ணுறது நல்ல விஷயந்தான். வா நிறைய வாங்கணுங்கிற கறி, நம்ம தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது ஒரு ஏரியாவில், அங்கே ஒரு நல்ல கறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் 2-3 நேரம் போய் போயிருக்கேன், என்னையும் அவருக்கு நல்லாவே தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போனோடனே மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்துகிட்டு போய் பேசிகிட்ருக்காங்க. அப்போ அண்ணாச்சி கொஞ்சம் கறி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோம்மா எவ்வளோக்கு அம்மா அப்படின்னு இருக்கும், இல்லை என் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அப்படிங்கிறாங்க. உடனே கறியெல்லாம் ரெடி பண்ணி இது கட் பண்ணிகிட்ருக்காரு. கட் பண்ணி முடிச்சிட்ருக்காங்க. மீனா ஃபோனை பேசிட்டு இங்கே வர்றதுக்கு பார்க்காங்க. இங்கே இவர் திருதுன்னு முடிச்சிட்ருக்காரு. என் ஃப்ரெண்டுக்கு தான் கறிங்க, அது மீனால அப்படின்னு சொல்லி இவர் பயந்துக்கிட்டு இருக்காரு. உடனே மீனாவுக்கு இவரை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்கு ஆனோடனே அவங்க அப்படியே பார்க்காத மாதிரி ஃபோன் எடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே இவர் கையை கொடுத்துட்டு இப்படி எட்டி பார்க்காரு. மீனா நம்மளை கவனிக்கலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுக்கிறாரு. ஆனால் மீனா பக்காவாக பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இது ரோகிணியோட மாமா தானே, ரோகிணியோட மாமா இங்கேன்னு கறிக்கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. போர்டில் வந்து கடை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யாரெல்லாம் இதுக்கு ஓனராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் போர்டு கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக அந்த கறிக்கடை நடத்துறதுக்கு அடையாளத்துக்கு அந்த போர்டில் இருக்குது. அதுபோக தற்சமயம் நடத்துகிற ஒரு ஃபோட்டோவில் வந்து இவர் ஃபோட்டோ இருக்குது. அந்த வருஷத்தை பார்த்தா 2000லேருந்து 2024 வரைக்கும் போட்டிருக்கு. 24 வருஷம் நடத்துகிறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து இவர் மலேசியாவிலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொன்னாங்களே, அவங்க எல்லாம் போய் தானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்போ எப்படி இதை வந்து வீட்டுக்கு தெரியப்படுத்தலாம், நம்ம சொன்னால் ஆன்ட்டி காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தந்திரமாக ஒரு யோசனை வருது. யோசனை வரும்போது தான் விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. அத்தை நான் உங்கள் பேரில் சீட்டு போட்டிருந்தேன், என் பேரில் சீட்டு போட்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த குழுக்கள் சீட்டு, ராசியான பேர் உங்கள் பேர் தான் சொல்லி உங்கள் பேரில் தான் சீட்டு போட்டேன், அந்த பணம் நீங்கள் தான் பயன்படுத்த போகிறீங்க, ஆனால் நான் தான் சீட்டு போட்டேன், சரி அத்தைக்கு எதுக்கும் ஆமான்னு சொல்லிட்டு அது 10 லட்ச ரூபா சீட்டு தான், அந்த 10 லட்ச ரூபா சீட்டு உங்கள் பேரில் விழுந்துருச்சு,
உங்கள் ஐடி கார்டை கொண்டு வந்து நீங்களே வாங்கிக்கோங்க தான், உங்கள் எதிர்காலத்துக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. 10,00,000 நான் உடனே வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி பிறப்புடு மீனா என் பேரில் சீட்டு போட்டிருப்பா போல், அந்த சீட்டு பணம் என் பேரில் விழுந்துருச்சு, மீனா உன் பேரில் போட்டிருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பூக்காரி கூப்பிட்டு வாக்கில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், என் பேரில் 10,00,000 விழுந்துருச்சு, நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டா, வா அதை போய் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி வராங்க. உடனே வந்தோடனே மீனா மீனா எங்கே பணம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே தான் வாங்க அப்படின்னு சொல்லி பார்வதியும் விஜயாவும் கூப்பிட்டு போகிறாங்க. கறி கடையில் ப்ரோன் பண்ணி பேசிக்கிட்டே இன்னொரு ஆள்கிட்ட கறியை கட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்பா தப்பிச்சிட்டோம், அந்த மீனாட்டிருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து பார்க்குறாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ரோகிணியோட மாமா நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே இதெல்லாம் ரோகிணி மாமா, இவருன்னு இங்கே வந்து கறியை பீஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. அத்தை இங்கே தான் சீட்டு பணம் வந்திருக்கு, மாமா அத்தைட்ட 10,00,000 அந்த சீட்டு பணத்தை எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவர் என்னது மீனா என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. சொல்லுறதுலாம் இருக்கட்டும், நீ உங்களுக்கும் ரோகிணிக்கும் என்ன சம்மந்தம், அதை அத்தாக்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ஓ, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இனி எப்படி போய் சொல்லி வர சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சம்மந்தி இங்கே என்ன செய்தீங்க அப்படிங்கிறாங்க. அதான் அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்காரு. அத்தை அவர் இன்னுமே சொல்லுறத போயெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், அவர் கடை போட போய் முதல்ல பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து எல்லா தகவலுமே இருக்குது. 3 தலைமுறையாக கடை நடத்துகிறவர், இப்போ நடத்துகிறவர் யார், எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் நடத்தார் அப்படின்னு சொல்லி எல்லா தகவலுமே அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னே விஜயா சரியான கோபத்தில் கடைக்குள்ளே வராங்க. கடைக்குள்ளே வந்து நின்றுட்டு, ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் வந்து பார்லர் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ பார்லர் இருந்து கிழிச்சது போதும், முதல்ல நேராக இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என் கோபத்தை கிளறாத, முதல்ல இந்த இடத்துக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் முன்னாடி எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கேயே இருந்து ஒன்றும் கிழிக்க வேண்டாம், ஏன் அந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னமோ ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறீங்க, வந்துரு அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் வந்து நிற்காங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜும் இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. அங்கே ப்ரோன் பண்ணி நிற்காரு. இதை பார்த்து ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.